நீயும் சித்தியும் பிளான் பண்ண மாதிரி அந்த சிந்து கிட்ட சூப்பரா நடிச்சிடணும் பாத்துக்கோ. அதுலயும் குறிப்பா உன் நடிப்பை உண்மைன்னு நம்பி சித்தப்பா அப்படியே உருகிடணும். அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சிந்து கிட்ட கெஞ்சி நடிக்கிறப்ப அப்பாவுக்கு கண்ணீரே வந்துடும். அப்படி இருக்கும் நம்ம ஆக்டிங். அது சரி கௌதம், நீ இங்க ரூம் வாசல்லே நின்னு எங்களை கவனிச்சுக்கிட்டு சரி. நாங்க உன்னை எப்ப வர சொல்லி சிக்னல் குடுக்குறோமோ அப்ப வந்து நீ உன் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணு. சரிம்மா. சரியா? வா பூரணி போலாம். இங்கே இரு. சரிக்கா. செவ்வந்தி, நீ போய் சிந்துவை கூட்டிட்டு வா. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, வளகாப்பு போட்டுடலாம். சரிங்க அத்தை. சித்தி, எதுக்கு சும்மா சும்மா ஏ ரூமையே பாத்துட்டு இருக்கீங்க? கௌதம் அங்கதானே இருக்கான், எங்கேயும் போயிட மாட்டான். நான் அதுக்காக பாக்கல. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்வ கோளாறுல வெளியே வந்துட்டானா என்ன பண்றது? அதுக்குதான் அவனை எச்சரிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வரமாட்டான். அவளுக்கு வளையல் போட ஆரம்பிச்சதும் அப்பவான்னு நம்ம சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது தானே.